ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டிசம்பர் மாதத்துக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். சாமுவேல் ஏஞ்சலோட பிளெஸ்ஸிங்ஸில் லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் இது. உங்களோட லவ் பாண்டிங்கை நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க இந்த மாதம், உங்களோட லவ் லைஃப் ஆர் மேரேஜ் லைஃப்பில் எப்படி உங்களோட ரிலேஷன்ஷிப் இப்போ போயிட்டுருக்கு, இதில் என்ன கைடன்ஸ், பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? இது ஒரு கலெக்டிவ் ரீடிங்காக தரேன். யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஆரக்கிள் கார்டில் பார்த்துருவோம். இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அனுகூலமான ஒரு டைமாக இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் உங்களுக்கு எப்படி இருக்குது, இதை நெக்ஸ்ட் லெவல் எப்படி கொண்டு போக போகிறீங்க, உங்களுக்கு கைடன்ஸ் என்ன கொடுக்குறாரு சாமுவேல் ஏஞ்சல் பார்க்கலாம். ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள் கமெண்ட்டில். அவர் நம்பர் 44455. ஓகேவா? செல்லங்களே, இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கான இப்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது உங்களோட பார்ட்னருக்காக பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்கள் ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்காக கேட்குற மாதிரி தெரியுது. ஓகேவா? நீங்கள் என்ன மாதிரி ஒரு டிசைட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் சீக்கிரமே வருவாங்க. நீங்கள் இப்போ இது பார்க்குறதுக்கு மெயிலாக இருந்தாலும் ஃபீமேல் எடுத்துக்கோங்க, ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா மெயில் எடுத்துக்கோங்க. நீங்கள் சில ப்ரேயர் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நபரை இந்த மாதத்தில் நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. வெரி சூன் இட் வில் ஹேப்பன். ஓகே? நீங்கள் என்ன கிளியராக கேட்டு டிசைட் பண்ணி கேட்டிங்களோ அந்த விஷயம், அந்த மாதிரியான ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. இதுதான் கிளியர் கட்டான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஓகே? ஒரு சில இது சம்படி. ஓகேவா? இது கலெக்டிவில் இருக்குது. ஒவ்வொரு கார்ட்ஸில் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. சில பேர் நீங்கள் இந்த நியூ பிகினிங்ஸ் வேணும்னு கேட்குறீங்கல்ல, நீங்கள் உங்களோட அந்த பழைய பாஸ்ட் லைஃப்பை நீங்கள் ரிலீஸ் பண்ணலை. ஓகேவா? அதை உங்களோட வாழ்க்கையில் இன்னும் அதை வச்சுக்கிட்டே இருக்கீங்க, மனதில் வச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க, சப்கான்ஷியஸில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இந்த டைம் உங்களோட அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான அந்த நபரை பற்றியும் அந்த சிச்சுவேஷன் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் யுவர் எக்ஸ். உங்களோட எக்ஸ் பர்சனை பற்றின விஷயங்கள், எண்ணங்களை ரிலீஸ் பண்ணுங்கள். அதாவது இந்த மாதம் சில பேருக்கு ஒரு ஹீலிங் டைமுக்கான மாதமாக இருக்குது. ஓகேவா? சில பேர் இந்த மாதிரி ஒரு எக்ஸ் பர்சனை பேக் ஹோல்டு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நியூ லைஃப்பை அட்ராக்ட் பண்ண முடியாது. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் நியூ லைஃப்க்கு பர்ஃபெக்டாக அலைன் ஆகிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ் ஹோல்டிங்லாம் இல்லை உங்களுக்கு. ஃப்ரீயாக அலைனிங்கில் பாசிட்டிவாக இருக்குது. உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கான அந்த பிளெஸ்ஸிங்கை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். இது ஒரு சிலருக்கு. சரியா? ஒரு சிலர் அதை ரிலீஸ் பண்ணாமல் உங்களுக்குள்ளேயே வச்சிட்ருக்கீங்க. அந்த ஹீலிங் டைமுக்கான பீரியடாக இந்த டிசம்பர் மாதம் இருக்குது. அதனால் ஹீலிங் எடுத்துக்கோங்க. சரியா? இன்னும் சில பேர் செல்லங்களே, நீங்கள் மோஸ்ட் ஆஃப் திருமண வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேக்ஸ் யூ மோர் ரொமான்டிக்கலி அட்ராக்டிவ். சில பேர் இப்போது ஃபீமேல் எனர்ஜி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்களுக்கான அந்த சுயமரியாதையை விட்டு கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கான அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு, சுயமரியாதை, இதெல்லாம் நீங்கள் விட்டு கொடுத்து இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் இல்லை. அதாவது உங்கள் கணவருக்கும் சரி, உங்கள் மேலே இவ இப்படி தான், இது இவளோட டியூட்டி, இது இவளோட கடமை, இது இவளால் இவ்வளோ தான் முடியும், இவளுக்கு இல்லை என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்னு உங்களை
உங்களுக்கு நிறையா அந்த இதெல்லாம் இருக்குது, கேப்பபிலிட்டி எல்லாமே இருக்கும். ஆனால் உங்களை ஒரு சாதாரண ஒரு பர்சன் மாதிரி உங்களோட அந்த தனித்துவம் அவங்களுக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கே தெரியல. உங்களை செல்ஃப் லவ் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் சில ஒரு மரியாதை, இப்போ உங்ககிட்ட ஒரு மரியாதை இல்லாத இடத்துல நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒன்றும் பண்ண தேவையில்ல. நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருங்க. கேட்காமலே இதெல்லாம் தொடச்சி, இப்போ ஒரு சில மக்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் பெட்லேருந்து எழுந்துக்கும் போது காஃபி கொடுக்குறதுலேருந்து, ஷூ பாலிஷ் போட்டு வைக்கிறதுலேருந்து, ஆஃபீஸ் போகிறதுக்கு, ஓகேவா, அப்புறம் லஞ்ச் என்ன சொல்லுது, குளிக்கிறதுக்கு போகும்போது டவல் எடுத்து வந்து கொடுக்குறதுலேருந்து, இவ்வளோலாம் பண்ணாதீங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்கள செய்ய விடுங்க. இவ்வளோலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இது இவங்க டியூட்டி, இவங்க இப்படி தான் இவங்களோட இது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு உங்களை பற்றி இப்படி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். உங்களுக்கான ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப் இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு அதாவது இப்போ ஃபீமேல் எனர்ஜி நிறைய பேர் எப்படி தெரியுமா, நீங்கள் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா அந்த அந்த 4 செவத்துக்குள்ளே இதுதான் நம்ம உலகம், கணவர் குழந்தைகள் அவ்வளோதான் நம்ம உலகம், சமயக்கட்டு, இதை தாண்டி வேறு பெருசு நமக்கு தேவையில்லை அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கிறீங்க. அது என்ன தெரியுமா ஆகுது, உங்களுக்கு ஒரு நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன், நீங்கள் ஒருத்தான பர்சனாக உங்கள் பேச்சுக்கு அங்கே வார்த்தை, மதிப்பு, மரியாதை, அது வந்து ஒரு நிறையா மக்கள் இப்போ இந்த மாதிரி உங்களை ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துடுறீங்க அப்படின்னா, உங்களை வந்து அவங்க அந்த இவங்க வந்து நம்மளோட மனைவினா ஒரு எப்படின்னா இவங்க தான் நம்மளுக்கு உயிரோட்டமே அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு சிலர் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, மனைவியை நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்கள் உங்களோட அடையாளத்தை இழந்துட்டு இவங்களுக்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு அவங்க கேட்கலனா கூட நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கூட நீங்களே போயிட்டு அவங்கள வாலண்டரி அவங்கவுங்க வேலைகளை சின்ன சின்ன வேலையெல்லாம் அவங்களே செய்ய விடுங்க. அது குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி, அவங்கள குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. ஒரு அம்மா மாதிரி மாறிடுறீங்க. மனைவின்னா மனைவி மாதிரி இருங்க. அம்மா மாதிரி மாறினீங்கன்னா அப்புறம் உங்களை அங்கே ரெஸ்பெக்ட் இருக்காது. ஓகேவா? உங்களை தூக்கி வச்சுட்டு இதுக்கு ஒன்றும் தெரியாது, இதுக்கு இதுதான் கடமை, இதோட தலையெழுத்து, இதெல்லாம் செய்யணும் அப்படின்றது தான் உங்களுக்கு ரெக்கார்டாக இருக்கும். உங்களுக்கு டைம் கொடுங்க. அந்த நேரத்தை உங்கள் வேலைகளை முடிச்சுட்டு உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பார்ட் டைமாக ஏதாவது உங்களுக்குன்னு ஒரு ஹாபி இருக்கும்ல, உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷ்னல் இருக்கும்ல, கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்குது. அதை கண்டுபிடிங்க. உங்களை நீங்களே வந்து அதில் ஷைன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்துச்சுன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்குள்ளே இருக்க திறமை என்னங்கிறது உங்களுக்கு தெரியல. சுயமரியாதை இழந்து சில ஃபீமேல் எனர்ஜி கஷ்டப்படுறீங்க. இந்த வாரம் நீங்கள் உங்களை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணணும். நான் சொல்லி கொடுத்த மாதிரி அனலைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்களாம் லேக்கில் இருக்கீங்களா, உடனே மாற்றுங்க. உங்களோட அந்த ஆட்டிடியூடை மாற்றுங்க. ஹார்ட் டு ஹார்ட் கன்வர்சேஷன். சில செல்லங்கள் நோ காண்டாக்டில் இருப்பீங்க மனதளவில், அதாவது நீங்கள் அவங்கள நினைக்கிறீங்க, ஆனால் அவங்க உங்களை நினைக்கிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக நினைக்கிறாங்க. ஆனால் முகம் கொடுத்து பேச மாட்டாங்க. ஒரே வீட்டில் மேபி ஒரு சிலர் ஒரே வீட்டில் இருப்பீங்க, நீங்கள் அவங்கள ஃபேஸ் பார்ப்பீங்க, ஆனால் அவங்க உங்களை பார்க்க மாட்டாங்க. மூஞ்சி திருப்பிக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ மனசுக்குள்ளே கேட்டுக்குவீங்க, உனக்கு என் அன்பு புரியுதா, என் பாசம் உனக்கு தெரியுதா, நீ என்னை ஏன் இவ்வளோ வந்து ஹர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் சொன்னேன், இந்த கார்டு வழியாக சொன்னேன். உங்களுக்கு சுயமரியாதைன்னு ஒன்று நீங்கள் வளர்த்துக்கோங்க. விட்டு கொடுக்காதீங்க, ரொம்ப இறங்கி போகாதீங்க. அவங்கவுங்க வேலையை இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு 5-6 வயசாகிடுச்சுன்னா அவங்களே இண்டிவிஜுவலாக குளிக்கிறதுக்கும் ப்ரஷ் பண்ணுறதுக்கும் சொல்லி கொடுத்துட்றாங்க. ஷூ சாக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறதுலேருந்து எல்லாமே ஒவ்வொரு விஷயத்தையுமே அந்த பீரியட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இண்டிவிஜுவலாக பழகும். நீங்கள் ஒரு குழந்தை மாதிரி உங்கள் கணவரை ட்ரீட் பண்ணுறீங்க. உங்களோட உறவை அந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணிங்கன்னா அவங்களாம் இப்படி தான் இருப்பாங்க. அடிமை வாழ்க்கை வாழாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. உங்களோட மனைவி இப்போ அவர் என்ன நினைப்பாருன்னா, என் மனைவிக்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது, அவள் அவளை பார்த்தாலே ஒரு தைரியம் இருக்குது, அவகிட்ட பேசினா ஒரு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கணும். என்னோடய சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வருகிற பௌர்ணமி தினம் டிசம்பர் 4ஆம் தேதி வருது. அன்னைக்கு வந்து நீங்கள் இனிஷியேஷன் பண்ணி ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். ஸோ உங்களுக்கு பிளாக் மேஜிக்னால் ஒரு அழுத்தம் இருக்குது, உங்கள் லைஃப் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு,
இல்லை உங்கள் கர்மா பேஸ்டான விஷயத்தினால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தடைப்படுது அப்படின்னாலும், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு அன்னைக்கு நீங்கள் இனிஷியேஷன் தீட்சை வாங்கி அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் மற்றும் ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் நம்மக்கிட்ட நிறைய அவைலபிளாக இருக்குது. அதோட டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். யாருக்காவது வந்து இந்த கிளாஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு அந்த டீட்டெயில் பாருங்கள். இப்போ நான் சொன்ன சில முக்கியமான அந்த விஷயங்களில் உங்களோட லைஃப் பிரச்சனைகள் ஏதாவது இது மாதிரி ஒரு லைனில் நீங்கள் ஒரு பிளாக்கில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் லைஃப் கோச்சிங் கிளாஸை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து முன்பதிவு செஞ்சுக்கணும். பௌர்ணமி தினத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கிளாஸ் அன்றைக்கி நான் வந்து ஷெட்யூல் பண்ணி கொடுக்க முடியும். சரியா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். அந்தளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும். அங்கே நீங்கள் நல்லா வளவலன்னு உட்காந்து பேசுகிறது, அவருக்கு அட்வைஸ் கொடுக்கறது, அவரை நான் தாங்கி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் போனீங்கன்னா, என்னை விடு ஆளை அப்படின்வாங்க. நீ உன் வேலையை பார் அப்படின்வாங்க. அவங்களுக்கு நீட்ஸ் இருக்கும் போது அதை நீ செஞ்சு கொடுக்குறதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் எஸ் சொல்லாதீங்க. உங்களால் என்ன கடமையோ அந்த கடமையை செய்யுங்க. நீங்கள் ஒரு மனைவி ஸ்தானத்தில் இருக்கீங்கன்னா மனைவி ஸ்தானத்தில் இருங்க. நீங்கள் அம்மா கேரக்டருக்கு மாறினீங்கன்னா, அது எப்போன்னா அம்மாவாக இருந்தால் கூட 5 வயசுக்கு மேலே பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்து அவங்களெல்லாம் பழக்கி விட்றாங்க. தலை குளிக்கிறதுலேருந்து ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து எல்லாம் சொல்லி கொடுத்துட்றாங்க. நீங்கள் என்னமோ சின்ன குழந்தை 5 வயசை விட சின்ன குழந்தை மாதிரி கணவரை ட்ரீட் பண்ணிங்கன்னா அவங்க இப்படி தான் ஏறி மேய்ச்சிட்ருப்பாங்க. சில செல்லங்கள் வந்து கணவர் வயசுலையே பார்க்கலையே, என் மேலே பாசம் இருக்கா, எனக்காக ஏதாவது பண்ணுறாங்களா, மற்றவங்களுக்காக பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் ஒரு மைண்டில் ஏதோ ஒரு தாட் உங்களுக்கு. அவங்க ரொம்ப அதாவது ஃப்ரெண்ட்லியாக ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி பேசணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது இப்போ அந்த மாதிரி இல்லை. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனதார பேசிக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் கணவர் உங்களை நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதை வந்து பெருசு பண்ணுறீங்க. நினைக்கல. அது லேடிஸ்க்கே அந்த மாதிரி இருக்குதான்னு எனக்கு ஏன் இவ்வளோ இறங்கி போகிறீங்க தான் எனக்கு புரியல. உங்களோட கான்சன்ட்ரேஷனை வேறு உங்களோட ப்ரொஃபஷ்னலில் காமிங்க. வேறு ஒரு விஷயத்தில் டைவர்ஷன் கொண்டு வாங்க இந்த வரும் மாதம். சரியா? அதுதான் உங்களுக்கு சரியாக இருக்கும். உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே பாசம்லாம் இல்லாமல் இல்லை, ஆனால் வெளியே காட்டிக்கல. அதனால் நீங்கள் உருகி போய் முன்னாடி நின்றுட்டு பேசாதீங்க. அந்த தப்பை பண்ணாதீங்க. ஒரு சில செல்லங்களுக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் ரியலானது, ஒர்த்தானது, உங்களோட எமோஷ்னலாக உங்கள் பர்சன் புரிஞ்சுக்குவாங்க, உங்ககிட்ட அன்பாக நடந்துக்குவாங்க. இந்த மாதம் 2 பேருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். சில பேருக்கு கொஞ்ச நாளாக பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்தாலும் உங்கள் பேச்சை அவங்க கேட்பாங்க. அவங்க உங்களுக்கான சரியான ஒரு நேரம் கொடுப்பாங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓகேவா? இந்த கார்டு ஒரு கார்டு எடுத்தால் 2 கார்டாக வருது. சில பேருக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அந்த டைமிங் வந்து ஒர்த்தானது தான், வேஸ்ட்டு கிடையாது. டிவைன் டைமிங் இஸ் அட் ஒர்க்கிங் இன் யுவர் லவ் லைஃப். உங்களோட லவ் லைஃப் வந்து சக்ஸஸ் பண்ணணும். நீங்கள் பண்ணுற மேனிஃபெஸ்ட்காக ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் உங்களுக்காக ஒர்க் போட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மேபி இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு அதுக்கான சிச்சுவேஷன் ஏற்படலாம். வெட்டிங் இருக்குது. திஸ் சிச்சுவேஷன் இன்வால்வ்ஸ் மேரேஜ். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிங்க. இந்த டிசம்பர் மாதத்தில் ஏதோ குட் நியூஸ் நடக்க போகுது. சில பேருக்கு மேரேஜ் கூட ஃபிக்ஸ் ஆகலாம். செல்லங்களே, ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம வந்து இது கலெக்டிவில் பார்த்தோம். இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கலான்ட்டு எனக்கு தோணுது. இது வந்து டேரோட்லேயும் பார்த்து தரேன். டேரோட் கார்டு மூலமாக சாமுவேல் ஏஞ்சல் இந்த கலெக்டிவ் ரீடிங் பார்க்குற செல்லங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் வச்சுருக்காரு, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு பார்க்கலாமா? இன்னும் ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா? இந்த கலெக்டிவ் பார்க்குற செல்லங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு, அவங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்குது? டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் செல்லங்களை கன்ஃபார்ம் பண்ணுறார். சில பேருக்கு கார்மிக் அதாவது கர்மா பீரியட் போயிட்டுருக்கு.
எஸ், கண்டிப்பாக கர்மா தான். 100%. இந்த கலெக்டிவ் பார்க்குற செல்லங்கள், ஒரு சில மக்கள் நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, நிறைய சீக்ரெட் ஸ்பிரிச்சுவல் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனாலும் உங்களை சுற்றி இருக்கிற சில லாக்ஸ் இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு நினப்பு. இப்படி இருந்துக்கிட்டு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இல்லை, உங்களை யாரோ லாக் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று தவறாக இருக்குது, உங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது, சம்திங் அந்த மாதிரி உங்கள் எனர்ஜியை ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த மாதம் வந்து இந்த மாதிரிலாம் ட்ராப் இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் ஏதாவது வீக்னஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் எனர்ஜி ஸ்பாயில் ஆகும். கொஞ்சம் எனர்ஜி கவனிங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒரு சிலர் வந்து உங்களை லாக் பண்ணலாம். சில விஷயங்களை வந்து நீ பண்ணணும், பண்ணக்கூடாது, இந்த மாதிரி உங்களை வந்து இது பண்ணி வைக்கலாம். ஒரு சிலருக்கு உங்கள் ப்ரேயர் கேட்கப்பட்டது, உங்கள் ப்ரேயருக்கான அந்த விஷயங்கள் டிவைன் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு ட்ரான்சிஷன் பீரியடில் தான் இருக்கீங்க. அதனால் அவசரப்படாதீங்க. தேவையில்லாமல் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு பொருள் இழக்கிறது, ஓகேவா, எமோஷ்னலாக லாக் ஆகி நீங்கள் வந்து உங்களோட எனர்ஜி லாஸ் பண்ணுறதெல்லாம் இந்த மாதம் நடக்கிற மாதிரி இருக்குது. அதனால் உங்களோட திங்ஸில் கவனமாக இருங்க. தேவையற்ற செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்கள், ஓகேவா. ஆக்ஷன் எடுங்க. சண்டை சச்சரவு, எஸ், இப்போ சில பேர் வந்து இந்த மாதிரி சண்டை சச்சரவெல்லாம் நடந்துருக்குது. இது ஒரு கர்மா ரிலேட்டடான விஷயங்கள். அதனால் வந்து நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு, மனதார ஏற்றுக்கிட்டு அதுலேருந்து மூவ் ஆன் ஆகுங்க. இல்லைனா இந்த டிசம்பர் மாதம் சரியான உங்களுக்கான அந்த இதெல்லாம் கிடைக்காம போகும், ஓகேவா. ரொம்ப மென்டல் டிப்ரெஷன் ஆவீங்க. மைண்டளவு ரொம்ப வந்து பாதிப்புகள் வரும். டிவைன் கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணியிருக்கீங்கள்ல, அந்த விஷயத்தை செய்யுங்க. அங்கே என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை பண்ணாமல் இப்போ ரீசண்டாக ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கீங்க. நீங்கள் சில சீக்ரெட்ஸ் விஷயங்களெல்லாம் பண்ணுறீங்க. அது எல்லாமே டிவைனுக்கு தெரியும். நீங்கள் என்ன ப்ளஸ் பண்ணுறீங்க, மைனஸ் பண்ணுறீங்க. எப்போவுமே ஒரு பிள்ளை வந்து தன்னோட தவறை உணர்ந்து தன்னோட டைரெக்ஷனை மாற்றிக்கணும்னு நினைக்கும் போது டிவைன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் திரும்ப திரும்ப நீங்கள் வந்து நெகட்டிவான விஷயங்களில் போய் மூழ்கினீங்கன்னா டிவைன் கூட ஒன்றும் பண்ண முடியாது. நீ அனுபவிச்சுட்டு வாடா ராஜா, உனக்கு சொல்லி சொல்லி பார்க்குறேன், நீ கேட்க மாட்டேன்னா, நீ அப்போ விழுந்து எழுந்து தான் நீ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அவ்வளோதான். புரியுதா? ஃபர்தராக வேறு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? இது ஒரு சில மக்களுக்கு, எல்லாருக்கும் கிடையாது இந்த இன்ஃபர்மேஷனு. சில பேருக்கு வந்து உங்களுக்கான ஒரு நியூ ப்ரப்போசல் வரலாம். அவங்க ஃபாரினில் இருந்து, அதாவது அப்ராடில் இருக்கலாம். நீங்கள் ஒரு பிளேஸில் இருப்பீங்க, அவங்க வேறு ஒரு பிளேஸில் இருப்பாங்க. அந்த லைஃப்பை வந்து ஏற்றுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா உங்களோட பாஸ்ட் லைஃப் உங்களுக்கு நிறைய வலி வேதனை கொடுத்துருக்கு. அதனால தான் உங்களை அந்த பாஸ்ட் லைஃபோட அந்த வலி வேதனை அதெல்லாமே வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டேறீங்க. அதை ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க. உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய மாதம் இது. உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி, நீங்கள் யோசிச்சுட்ருக்க மாதிரி ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப் பார்ட்னர் வருவாங்க. சன் கார்டு வந்திருக்கிறாரு. கண்டிப்பாக அவங்க அன்பு, பாசம், அரவணைப்பு எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அன்பான நபராக தான் இருப்பாங்க. ஆனால் உங்கள் பின்னாடி நீங்கள் ரொம்ப வருத்தம், வேதனை இதெல்லாம் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கீங்க. அதை ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போ கூட உங்களுக்கு இந்த ரீடிங் பார்க்கும்போது இந்த ப்ரப்போசல் ஏற்றுக்கலாமா வேணாமா, இவங்களும் பாஸ்ட் லைஃப்பில் நடந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருவாங்களோ அப்படிலாம் ஒரு எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு. அதுதான் உங்களோட மைண்டில் ஒரு கேள்வியாக கூட இருந்திருக்கும், ஓகேவா. இப்போது இந்த ரீடிங் மூலமாக உங்களோட கேள்விக்கான ஆன்சரை கொடுத்துட்டாங்க. உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். சில பேர் வந்து டாக்டர்ஸ் அந்த மாதிரி மற்றவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இதில் ஃபீல்டில் இருப்பீங்க, ஓகேவா. சில பேர் ஹீலராக இருக்கலாம், தெரப்பிஸ்ட் அந்த மாதிரி, ஓகே. கண்டிப்பாக இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கு நீங்கள் இந்த வரும் மாதத்தில், இந்த டிசம்பர் மாதம்
நீங்கள் இந்த விஷயங்களை நான் சொன்ன மாதிரி உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். உங்களுக்கான நபர் கண்டிப்பாக உங்களை தேடி வருவார். இதுக்கு முன்னாடி நிறைய முயற்சி பண்ணியிருக்கீங்க. ஒரு சில மெயில் எனர்ஜி முயற்சி பண்ணுறீங்க, எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. இது ஒரு சிலருக்கு. குருச்சரணம். என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வருகிற டிசம்பர் 4ஆம் தேதி பௌர்ணமி தினம் அன்னைக்கு நீங்கள் நம்மளோட ஆசிரமத்துக்கும் நம்மளோட இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்காகவும் அன்றைக்கி ப்ரேயர் இருக்குது. நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், இவங்களுக்கு வந்து டொனேஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஃபுட் டொனேஷன், அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கான அந்த டொனேஷன்ஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிஃபோராக நீங்கள் வந்து பண்ணலாம். அன்றைய தினம் நம்மளோட டிவைன் பாத் சேனல் இந்த ஃபுட் டொனேஷன்ஸ்க்காக நீங்கள் பேமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்காகவும் ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது. இந்த ப்ரேயர் மீட்டிங்கில் நீங்கள் கலந்துக்கினாலும் கலந்துக்கலாம். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்து நீங்கள் கலந்துக்கலாம். இந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். அது என்னென்னா, உங்கள் ஃபேமிலி பாண்டிங் இருக்கணும், கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கணும், உங்கள் பிள்ளைங்களுக்காக சில விஷயங்கள் இதை வந்து விட்டு கொடுத்து வாழணும்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் ஃபேமிலி பாண்டிங் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம், அதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து நிறைய உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. இதுக்கிடையில் ஒரு ரிலேஷன்ஷிப்பு, அது ஒரு சில வருடங்களாக இருக்கலாம், இல்லை சில ஒரு 1 இயர், கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். அந்த விஷயம் ஒரு 1 இயராக உங்களுக்கு யாரோ வந்து ஒரு ப்ரப்போசல் கொடுக்குற மாதிரி தெரியுது. அவங்க வந்து விடோவாக இருப்பாங்க, இல்லைனா கணவனை இழந்தவங்க. ஒரு ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு ப்ரப்போசல் பண்ணுற மாதிரி தெரியுது. அதை ஒரு சிலர் டைரெக்டாகவே வந்து சொல்லியிருக்கலாம், ஒரு சிலர் உங்களுக்கு அதாவது இதுவாக சூசகமாக சொல்லியிருக்கலாம், உணர்த்துதல் மாதிரி. ஓகேவா? அது உங்கள் வேலையில் ஜாபில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ இது ஒரு சிலருக்கு இந்த வரும் மாதத்தில் அவங்க உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம், அவங்க தெரியப்படுத்தலாம். இது வந்து எனக்கு வந்து நான் ஏற்றுக்கலாமா வேணாமா, இது நல்ல ஒரு குட் கர்மாவா, நான் பண்ணுறது கரெக்டான காரியமா, அதுதான் டிசிஷன் மேக்கிங் உங்களுக்கு. ஏன்னா நீங்களும் ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் ஒரு தலைவனாக ஒரு பொறுப்பான ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு பொறுப்பு பதவியில் இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு ஃபேமிலிலையும் ஒரு குடும்ப தலைவன் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த முடிவு எடுக்கிறது சரியா அப்படிங்கிற மாதிரி, இதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த பாஸ்ட் லைஃப், அதாவது இந்த குடும்ப லைஃப் இப்போது உங்களுக்கு இருக்குது இல்லையா, இதிலேருந்து நான் வெளியில் வரணுமா அப்படிங்கிறது. இந்த வரும் மாதத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் இருக்குது. இது வந்து ஒரு இப்படியும் நினைக்கலாம், ஒரு கர்மாவினைனால் இது வந்து ஒரு பாதிப்புகள், எஸ், கர்மாவின் பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. இதுலேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறீங்க. சில பேருக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்து அதுலேருந்து வெளில வருவீங்க. இது ஒரு சிலருக்கு தெரியுது. சில பேர் நல்ல ஒரு டேலண்டடான பர்சனாக இருப்பீங்க, நல்ல ஒரு கிரியேட்டராக இருப்பீங்க. நீங்கள் வந்து சினி ஆர்டிஸ்ட் மாதிரி, ஓகேவா? அதே மாதிரி கலைத்துறையில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா, அதில் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கூட இருப்பீங்க. உங்களுக்கு சரியான இந்த ரிலேஷன்ஷிப் பிரச்சனையினால் சரியான தூக்கம் கிடையாது. இப்போது ரீசெண்டாக இந்த டிசம்பர் ஸ்டார்ட் ஆகும்போதே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இப்போ உங்களோட இருக்கிறவங்களோட நடந்திருக்கும். அது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் லைஃப், இது ஒரு சிலருக்கு உங்களோட அந்த பாஸ்ட் லைஃப்பை விட்டுட்டு இந்த நியூ லைஃப்க்கு வந்த உடனே இது நடந்திருக்கலாம். என்னடா இதுவும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஒரு சிலர் வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. சில பேர் வந்து உங்கள் குருமார்களை சரண்டர் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து ஹீலிங்லாம் பண்ணிக்கிட்டு தீட்சை வாங்கி நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, ஆனால் கொஞ்சம் வருத்தத்துலேயும் இருக்கீங்க. டவுட் வைக்காதீங்க.
உங்களுக்கான இந்த நீங்கள் கேட்குற அந்த ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய அந்த லைஃப் பார்ட்னர் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. இல்லை கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும்னு நினச்சாலும் அது கரெக்டான நேரத்தில் டியூன் பண்ணி தருவாங்க. இப்போ உங்களோட எனர்ஜியை எமோஷ்னல் லாக் பண்ணாதீங்க, சரியா? ரொம்ப விரக்தியான ஒரு மைண்ட் செட்டு அதெல்லாம் வைக்காதீங்க. டிவைன் உங்களுக்கு கைவிட மாட்டாங்க, ஓகேவா? சுற்றி இருக்கிற மனிதர்கள் மேலே வைக்கிற நம்பிக்கையை இறைவன் மேலே வைங்க. உங்களை படித்து அமுச்சு விட்டார்ல, எவ்வளோ தவறுகள் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, ஓகேவா? இந்த மனித பிறவியே ஒரு பெரிய பெட்டர் லக்கு, தெரிஞ்சுக்கோங்க. அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் எல்லாமே உங்களோட ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் எல்லாமே நீங்கள் வந்து இந்த குருமார்கள்கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணியிருக்கீங்கன்னா சரியாகும். உங்களுக்கான அந்த ஹீலிங் டைம், உங்களுக்கான கரெக்டான அந்த சுச்சுவேஷன், நீங்கள் இப்போ இந்த ஒரு வருட காலம் இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயரில் எல்லாமே ஸ்டெபிள் ஆகும். இப்போவும் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து தக்க வச்சுக்க கொஞ்சம் நீங்கள் கிரவுண்டிங்காக அதை வந்து மேனேஜ் பண்ணிட்டு வரீங்க, தக்க வச்சுக்கணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கீங்க. பவுண்ட்ரி செட் பண்ணுங்கள். உங்களுக்கான பவுண்ட்ரி நீங்கள் தான் செட் பண்ணணும், சரியா? ரொம்ப இறங்கி போகக்கூடாது. பவுண்ட்ரி கரெக்டாக வைங்க. யார் எங்கே வச்சு, அது கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க டியூட்டியை அவங்கவுங்க ஒழுங்காக செய்யணும். அதுக்குன்னு ஒரு அம்மா ஸ்தானத்துக்கு இறங்கி மனைவிமார்கள் போகிறதும், நீ ஒரு குடும்ப தலைவினா நீ வந்து காலையில் காஃபி வச்சு கொடுக்குறதுலேருந்து ஷூக்கு பாலிஷ் போட்டு கொடுக்குறதுலேருந்து எல்லா இதுவும் வந்து எனக்கு அந்த மாதிரி பார்த்துக்கணுன்னா ஒரு சர்வெண்ட் மாதிரி நினைப்பாங்க உங்களை. அப்படி தான் நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டு திரியிறீங்க. சில பேருக்கு பிளாக் மேஜிக் உங்கள் லைஃப்பில் விளையாடிட்டுருக்கு. டிசிஷன் மேக்கிங் எதுவுமே பண்ணுறதுக்கு முடியாமல் கஷ்டப்படுறீங்க. இந்த லைஃப்பை இது வந்து டிவைன் கொடுக்குற இந்த லைஃப்பை நான் ஏற்றுக்கலாமா? ரீயூனியன் பற்றி இல்லைனா உங்களுக்கு ஏதாவது ப்ரப்போசல் வரா மாதிரி இருக்கும். அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல சப்போர்ட் பண்ணுற மாதிரியும், அவங்க ஏதாவது ஒரு நல்ல வேலையில் கலைத்துறையில் ஏதோ ஒரு சம்திங் நல்ல ஒரு பப்ளிக் இதில் இருப்பாங்க, ஒரு பொலிட்டிக்ஸ் லைனில். அவங்களோட ப்ரப்போசலை ஏற்றுக்கலாமா அப்படிலாம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இது மாதிரிலாம் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தால் ஒரு கிளாரிட்டி, ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு முடிவு பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது ஆழ்மன ரெக்கார்டு கர்மா பேஸ்டு இருக்குது உங்களுக்கு அப்படின்னா திரும்ப திரும்ப ஃபெயிலியர் கொடுக்கும். ஒரு சிலர் அப்படி தான் கரண்ட்டில் இருந்த லைஃப்லேருந்து மூவ் ஆன் பண்ணியோ இல்லைனா பாஸ்ட் லைஃப்லேருந்து ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு நியூ லைஃப் இது முடியறதுக்கு முன்னாடி அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அதுவும் ஃபெயிலியர் ஆகிருக்குது, ஓகேவா? இது மாதிரி மனம் போன போக்கில் வாழ்ந்து முடிக்கிறது வந்து மனித வாழ்க்கை கிடையாது செல்லங்களே. அதுதான் கண்ணதாசன் பாடலா, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. எவ்வளோ அழகாக பாடி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்படியாவது வாழ்ந்துட்டு போகிறது வாழ்க்கை கிடையாது, இப்படி தான் வாழணும்னு ஒரு இது இருக்குது, ஓகேவா? அப்புறம் 5 அறிவுள்ள விலங்குகளுக்கும் 6 அறிவுள்ள மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம் செல்லங்களே? ஆனால் அதுங்களே வந்து டீசெண்டாக இருக்குதுங்க. என்ன தகவல் வச்சிருக்கிறார், என்ன தகவல், அவ்வளவுதானா? இந்த ரீடிங் பார்க்கறதுல உங்களோட பார்ட்னர்கிட்ட இருந்து ஒரு அன்பு பாசம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக இந்த பிரச்சனை, இந்த வலி வேதனையோடு சில சோல்ஸ் கஷ்டப்படுறீங்க. ஏன் நான் சோல்னு சொல்கிறேன்னா, இந்த சோல் தான் இப்போ வந்து இந்த கர்மாவை அனுபவிக்குது. இந்த சோல் தான் அடுத்த பிறவிக்கு போகும். இப்போ இருக்கிற இந்த உடம்புங்கிற அந்த சட்டையை மாற்றிட்டு இன்னொரு சட்டைக்கு போகும். இப்படியே பிறவியாக கஷ்டத்தோடு வரப்போகிறீங்களா? இந்த பிறவிலே இதுக்கான வழிகளை, இதுக்கான தீர்க்கத்தை செஞ்சு இதிலேருந்து ரிலீஸ் ஆகி லைஃப்பை நல்லபடியாக வாழ்ந்து அடுத்த பிறவியில் இருந்தாலும் அந்த பிறவியில் ஒரு நல்ல ஒரு குருவோட ஆசீர்வாதத்தினால அந்த பிறவியும் நல்ல பிறவியாக அமையும். அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரகிள், இந்த கார்டை பார்த்தோன்னே எனக்கு தான் தோணுது, இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நல்லபடியாக சாதகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளவோ நீங்கள் வந்து போராட்டமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. இந்த போராட்டம் கொஞ்ச நாள், ஒரு 1 இயராகவே அந்த ரிலேஷன்ஷிப்னால் நீங்கள் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக அனுபவிக்கிறீங்க. இதை தக்க வச்சுக்கணுன்ட்டு ஸ்டில் நவ் உங்களோட எண்ணமாக இருக்குது. இந்த உறவு உங்களுக்கு எனக்கு வந்து ஸ்டெபிளாக இருக்குமா, எனக்கு நல்ல ஒரு
சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குமா, என்ன வந்து லாங் டைம் இந்த ஜேர்னி சரியாக இருக்குமான்லாம் உங்களோட கேள்வியாக இருந்தால் கொஞ்சம் போராடி தான் அது கூட நீங்கள் வந்து வாழ வேண்டியதாக இருக்கும். இது ஒரு சிலருக்கு வருது மெசேஜ். ஓகேவா? அந்த சோல் கூட உங்களுக்கு இப்படி தான் லைஃப், அடிக்கடி சண்டை சச்சரவு அந்த மாதிரி தான். அது ஒரு போராட்டமான ஒரு ஸ்ட்ரகிளிங் கொடுக்குற, அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் பவுண்டரி வைக்கணும். நீங்கள் கொஞ்சம் ஸ்டெபிளாக அதை வந்து கிரவுண்டிங் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஹோல்டிங்காக வந்துடும். சரியா? இன்னும் ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா ஒரு கன்சல்டேஷன் வாங்க, ப்ரைவேட்டாக பார்த்து தரேன். சரியா? ஓகே. இந்த கலெக்டிவ் ரீடிங்கில் நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருக்குறாரு. சில பேருக்கு வந்து மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்லாம் கூட இந்த மாதம் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது ஒரு சிலருக்கு செகண்ட் லைஃபாக இருக்கும், ஃபர்ஸ்ட் லைஃப்லாம் கிடையாது அது. ஏன்னா நீங்கள் உங்களோட அந்த பாஸ்ட் லைஃப்பை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு டிவைன்கிட்ட மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ரொம்ப நாள் கழித்து தான் இந்த விஷயம் நடக்க போகுது உங்களுக்கு. இது ஒரு பெரிய லாங் டைம் பீரியடுக்கு அப்புறமா ஒரு நல்ல நியூஸ் உங்கள் லைஃப்பில். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது கிளாரிட்டி வேணும், இதை இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து திருமணத்துக்கு ஆஸ்ட்ராலஜி பின்னாடி ஓடுறதை விட டேரோட் ரீடிங் எடுத்து பாருங்கள். ஓகேவா? உங்களோட சோல் கனெக்ஷன் அவங்களோட சோலோட கனெக்ட் ஆகுதா, அவங்க உங்களுக்கான சோலா இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கனெக்ட் ஆகுங்க. ஏன்னா ஆஸ்ட்ராலஜியில் படி நீங்கள் வந்து ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்கு இந்த நட்சத்திரம் தான் ஜாயிண்ட் ஆகும், இந்த கர்மாவுக்கு இந்த கர்மா தான் ஜாயிண்ட் ஆகும், இந்த மாதிரிலாம் கர்மாவை தேடி ஓடினீங்கன்னா கரெக்டாக கர்மாவிலே தான் போய் விடுவீங்க. அதுதான் தலையெழுத்து தான் வேணும்னா தலையெழுத்தை முடிவு பண்ணிக்கோங்க. தலைவீதியை மாற்றிக்கணும், பீஸ்ஃபுல்லாக வாழணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் பாத் சேனலில் கன்சல்டேஷன் வாங்க. டேரோட் ப்ரெசன்ட் நம்ம ரெண்டுமே பார்த்து தரேன். கடவுள், அதாவது உங்களோட பர்டிகுலர் காடு, நீங்கள் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் வாட் எவர் ரிலீஜியன்ஸ், ஓகேவா? நீங்கள் எந்த மதமாக இருங்க, உங்களுக்கு வந்து உங்கள் பர்டிகுலர் காடோட அந்த டிவைன் பவர்லேயே உங்களுக்கு கேட்டு நான் உங்களுக்கு அந்த பிரசன்னத்தில் சொல்கிறேன். அதுவும் இருக்குது, டேரோட் ரீடிங்கும் இருக்குது, ஆஸ்ட்ராலஜியும் இருக்குது. ஆஸ்ட்ராலஜின் படி நான் ஏன் கொடுக்கறது இல்லைன்னா, ஆஸ்ட்ராலஜி படி பார்த்தா நீங்கள் கர்ம வினைக்காக வந்திருக்கு, கர்ம வினை தான் அனுபவிக்கணும். இங்கே ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ்க்கு என்ன வேலை அப்போது ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ்க்கு டிவைன் கொடுத்த வேலை என்னங்க? உங்கள் கர்ம வினையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும், உங்கள் கர்மாவை சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுனால தான் இந்த டிவைன் பாத் சேனல் உங்கள் கண்ணில் படுது. இது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். எத்தனை பேர் அதாவது எவ்வளோ பேருக்கு இந்த அவேர்னஸ் கொடுக்க முடியுமோ டிவைன் கொடுக்குறாங்க. இங்கே நான் டிவைன் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் முஸ்லீம் பார்க்கலாம், கிறிஸ்டியன் பார்க்கலாம், ஓகேவா, மற்ற மதத்தினர் பார்க்கலாம், புத்திஸ்ட் பார்க்கலாம், ஹிந்துக்கள் பார்க்கலாம், எல்லாருக்குமே பொதுவானது தான் டிவைன் பாத் சேனல். ஓகே, நீங்கள் பேர் வேணால் ஏதாவது மாற்றி மாற்றி வச்சு கூப்பிட்டுக்கலாம். ஆனால் இறைவன் வந்து ஒவ்வொரு வைப்ரேஷன் கொடுக்குறாரு, ஒவ்வொரு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜி வந்து கரெக்டாக யாருக்கெல்லாம் கரெக்டாக அந்த இது போய்ட்டு ரீச் ஆகணும்னு நினைக்கிறாரோ, யாரெல்லாம் இந்த கஷ்டத்தில் இருக்கிற இந்த சோலை வந்து கரையேற்றணும்னு நினைக்கிறாரு, இப்போயாவது என் கையை பிடி, இப்போயாவது மேலே வா, இன்னும் அகல பாதத்துக்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டு, இப்போவும் கண்மூடித்தனமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்படியே போயிட்டு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆஸ்ட்ரோ பின்னாடி போங்க. இல்லையா, ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங், என் தலையெழுத்தை மாற்றிக்கணும், எனக்கான சோல் இருந்தால் தான் நான் வந்து செஞ்சுக்குவேன், அது எனக்கான சோல் இல்லை, ஆஸ்ட்ரோ படி எனக்கு அது வருதுனாலும் எனக்கு அந்த எனக்கான சோல் இல்லை, எனக்கான நல்ல லைஃப் அது கொடுக்காதுன்னா அது வேண்டாம். எவ்வளோ பெரிய விஷயத்த நான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் லட்சமாக கோடி கோடியாக செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி 3 மாதத்தில் அந்த பிரச்சனை, கணவன் மனைவி சரியாக இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? நிறைய பிள்ளைங்க வந்து வெளியே சொல்ல முடியாமல் கௌரவத்துக்காக தற்கொலை பண்ணிக்குதுங்க. வெளியே நல்ல ஒரு இப்போ ரீசெண்டாக பெங்களூர்லலாம் நடந்திருக்கு அந்த இது. 500 பவுன் நகை கேட்டிருக்காங்க, பெரிய நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி தான், 300 பவுன் போட்டிருக்காங்க. அந்த 200 பவுனை எப்படி கொண்டு வருவேன்னு சொல்லி இந்த காலத்துலேயும் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி அந்த ஸ்டேட்டஸை பார்க்காதீங்க, ஆஸ்ட்ராலஜி பின்னாடி போகாதீங்க. உங்கள் பிள்ளைங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு பேரண்ட்ஸ் பார்த்துருந்தாலும் சரி, இல்லைனா திருமணத்துக்காக வரன் பார்க்குறீங்க, 2வது லைஃப்காக ட்ரை பண்ணுறீங்க, அப்படிலாம் நினச்சிங்கன்னா உங்கள் சோல் இன்னொரு சோல் கூட எப்படி இணக்கமாக இருக்கும்? அந்த சோல் உங்களுக்கானதா? இந்த திருமண பந்தம் நீடித்து இருக்குமா? இதெல்லாம் ஒரு வாட்டி கிளாரிட்டி வாங்கிட்டு அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே போங்க. அது சரியாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் மேற்கொண்டு
நீங்கள் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணுறது, கல்யாணத்துக்கான முடிவுகள் எடுக்கிறது செய்யுங்க. ஓகேவா? தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்கள் செல்லங்களே. இது முக்கியமான விஷயம். என்னால் எத்தனை பேருக்கு இந்த அவேர்னஸ் கொடுக்க முடியும்? யாராச்சும் இது வரைக்கும் வந்து உங்கள் சோல் பற்றி பேசியிருக்காங்களா? உங்கள் சோலுக்கு இந்த சோல் தான் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லி, உங்களுக்கு இது கனெக்ட் ஆகாது, இது ஆஸ்ட்ரோபடி சரியாக இருக்கும், ஆனால் ஆஸ்ட்ரோபடி பார்த்தா இது கூட நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகிற மாதிரி தான் இருக்கும், அப்பப்போ இதெல்லாம் நடக்கும், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த நட்சத்திரத்துக்கு இதுதான் சூட் ஆகும்னு அங்கே ஒரு கர்மா எழுதிட்டு தானே வந்திருக்கீங்க, அந்த சோல் பர்பஸ்க்கு தானே வந்திருக்கீங்க. அப்போ அதை அவங்க அதை தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து ஜெராக்ஸ் காப்பியை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை வந்து நான் அதை சொல்கிறதுக்கு அவங்க என்னவோ பெரிய கடவுள் மாதிரி, இந்த ராசியில் இருந்தால் இப்படி ஆகிடுவீங்க, அந்த ராசியில் வந்தால் அப்படி ஆயிடுவீங்க, அவங்களுக்கு இப்படித்தான் இருக்கும். நீ என்ன பிரம்மாவா? இல்லைன்னா என்ன உனக்கு அந்த ஆஸ்ட்ராலஜரை பற்றி எனக்கு நிறைய பேர் அடடடடா இவங்களாம் என்னமோ ஓனாக கற்றுக்கிட்டு எதையோ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஒரு இது பண்ணிகிட்ருப்பாங்க, சீனை போட்டுக்கிட்டு. நம்மளோட சித்தர்கள் ஞானிகள் அதை கொடுத்த அந்த பஞ்சாங்கத்தை பார்த்து ஸ்டடி பண்ணிவிட்டு உட்காந்து இவங்களே என்னமோ தயாரித்து இவங்களே அவங்க விதியை நிர்ணயம் பண்ணவங்க மாதிரி, நீங்கள் இந்த ராசியாக இருந்தால் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க, நீங்கள் இதுக்கு மேலே இப்படி தான் இருப்பீங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதை சொல்கிறதுக்கு அவங்க என்னவோ பெரிய இது கடவுளை விட அடுத்த கட்டத்தில் இருக்க மாதிரி அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துட்றவங்க மாதிரி பேசுவாங்க. ஆனால் அங்கே எந்த விஷயம் ஒரு இப்படி கூடன்றதை இப்படி மாற்ற முடியாது. மாற்ற வேண்டிய இடம் எங்கன்னு சொல்லியிருக்கேன். உங்கள் கர்மா கிளியர் ஆனால் தான், உங்களோட சக்தி நிலைகளில் மாற்றம் ஏற்பட்டால் தான். உங்களோட 7 சக்தி நிலைகள் இருக்குது, ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே இறைவன் இருக்கார். உனக்குள்ளே இருக்கிற இறைவனை தேடு. நீ அதை விட்டுட்டு வெளியில் தேடிக்கிட்டு வெளியே விர்ச்சுவல்ஸ் பண்ணுறாங்க, பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க, அந்த இது பண்ணுறாங்க, இதில் பவராக அங்கெல்லாம் ஓடினீங்கன்னா அழிஞ்சிங்கன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இந்த அவேர்னஸ் எத்தனை பேருக்கு கிடைக்குதோ இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்றேன். யாருக்கெல்லாம் வந்து முடிச்சுக்கிறீங்களோ ஆஸ்ட்ராலஜி பார்க்குறதுக்கு பதிலாக டேரோட் ரீடிங் பாருங்கள். உங்கள் கர்மா கிளன்சிங் இருந்தால் கர்மா கிளன்சிங் சரி பண்ணுங்கள். உங்களோட கர்ம பதிவுகள், ஆழ்மன பதிவுகள் இதெல்லாம் இருந்துன்னா கிளியர் பண்ணிவிட்டு, உங்களோட லைஃப் பார்ட்னருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அதையும் கிளியர் பண்ணிவிட்டு, ஓகேவா, ஹீலிங் எடுத்துக்கிட்டு 2 பேருமே சேர்ந்து நிம்மதியாக வாழுங்க. ஓகே, இனி ஒரு தடவை பேட் கர்மா பண்ணாதபடி ப்ரொடெக்ஷன் எப்படி எல்லாமே சொல்லி தருவேன், அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அதுக்கு ஒரு கன்சல்டேஷன் வந்தீங்கன்னா தான் செக் பண்ணிவிட்டு சொல்ல முடியும். ஓகேவா? பொதுவாக இதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள். ஒரு சார் வந்து அவங்க மனைவி பேர் அவர் பேர்லாம் கொடுத்து எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்றாரு. அடுத்தவங்களோட கர்மாவில் கை வைக்கிறது எவ்வளோ பாதிப்பு தெரியுமா? உங்களுக்குலாம் ஈஸியாக இருக்குது அதெல்லாம். அந்த மாதிரி ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு சில பிள்ளைங்க பண்ணிவிட்டு அவங்க எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். உன் ஜாதகத்தில் கை வைக்கிறோன்னா உங்கள் கர்மாவில் கை வைக்கிறோன்னு அர்த்தம். உன் ஜாதகத்தையே மாத்திரேன்னா நான் இங்கே எந்த நிலையில் நாங்கள் இருக்கிறோம், அதனால் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இந்த மெசேஜை கொடுக்குறோங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு குருக்கிட்ட ஒரு விஷயத்தை வாங்கணுன்னா அவங்களுக்கு குருதட்சணைங்கிற அந்த ஒன்று வச்சுட்டு அவங்கக்கிட்ட பணிவாக அதை வாங்கி தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணணும். அதுதான் மரியாதை. நீ என்னவோ நீ நடந்து போகிறப்ப அப்படியே பேசிக்கிட்டே உன் ஃப்ரெண்டு கூட அப்படியே பேசிட்டு போகிற மாதிரி போகிறது, அப்படியே போகிற போக்கில் ஒரு வார்த்தையை விட்டுட்டு போகிறது, இதெல்லாம் இப்படியெல்லாம் வந்து குருக்கிட்ட ஒரு விஷயத்தை வாங்கிட்டு போகிறது அது யாரும் செய்ய மாட்டாங்க. அது வந்து நீங்கள் டிவைன் அவமரியாதை பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி விஷயத்தை நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். அண்டர்ஸ்டாண்ட்? அதனால் புக் பண்ணிக்கிட்டு என்ன அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்கள் லைஃப்பை சரி பண்ணிக்கிறதுக்கு அதை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழுங்க. ஓகே, சரி, இந்த தெரிஞ்ச விஷயத்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பௌர்ணமி தினம் வருது, யாருக்காவது வந்து உங்களோட ஹீலிங் ட்ரீட்மெண்ட் வேணும், உங்களுக்கு வந்து இப்போ இருக்க லைஃப் ஸ்ட்ரகிள் தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து லாக் ஆகிட்டே இருக்குது, ரிலேஷன்ஷிப் இஷ்யூ, ஜாபில் ஹெல்த் இஷ்யூ, ஃபேமிலியில் ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது, இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து ஒரு நாள் முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதுக்கான காரணங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை அன்றைக்கி நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சரியாயிடும். ஓகேவா? சில தீட்சை மந்திரங்களோட உங்களுக்கு இனிஷியேஷன் இருக்குது, அந்த மாதிரி கிளாஸ், லைஃப் கோச்சிங் கிளாஸ் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் நிறையவே அவைலபிள் இருக்குது, டேரோட் ரீடிங் இருக்குது, டேரோட் ரீடிங் கிளாஸ் கற்றுக்கலாம். அப்புறம் வந்து ஆரா ஸ்கேனிங் கிளாஸு, இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் கிளாஸும் நிறைய இருக்குது. நீங்கள் எது வேணுமோ டிஸ்கிரிப்ஷனில் கூட வைக்கிறேன், பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க.
முன்னாடியே ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து கன்சல்டேஷனும் கொடுக்க முடியும், உங்களுக்கான அந்த டைம் ஷெட்யூல் கொடுக்க முடியும். சரியா? ஓகே செல்லங்களே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.